எஃபெக்டிவ் மினிட்ஸ். இந்த மான்முக்கி வில்லேஜ் எங்கள் ஃபார்ம் ஸ்டே பற்றி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு இது இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் என்ன, இது வந்து மான்முக்கி வில்லேஜ். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக நடத்துகிறோம். நான், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. இந்த இடம் வந்து சென்னையிலேருந்து ஒரு 1.5 hours டிஸ்டன்ஸில் இருக்குது. கூகுள் மேப்ஸில் மான்முக்கி வில்லேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணால் எங்கள் லொக்கேஷன் வந்துடும். ஒரு கரெக்டான டைமில் கிளம்புனீங்கன்னா அழகாக 1.5 hours ஜாலியாக என்ஜாயபிள் டிரைவாக தான் இருக்கும். ஸோ சாப்பாடு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு வந்து வெஜிடேரியனுங்க. ஆனால் வந்து வெஜிடேரியன்னா போரிங்காக ஏதோ இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் புதுசாக ஒரு வெரைட்டி யோசிச்சு கொஞ்சம் நல்லா வெஜிடேரியனாக பண்ணுவோம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான்வெஜ்ஜாக இருந்தவங்க கூட வெஜிடேரியனை நாங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. எங்கள் இடத்துல நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. எங்கள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பற்றி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடுனா எங்களுக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. சாப்பாடு போடுறதும் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே வந்தால் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து இங்கே ஒரு இடத்துல தங்கி குவைட்டாக இருந்து சிம்பிளான சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூக்கிட்டு இந்த என்வாயர்மெண்ட்ல இருந்து போகணும்னா வீக் டேஸ் வாங்க. வீக் டேஸ் அப்படின்னா நீங்கள் மண்டே வந்துட்டு ஃப்ரைடே போகிற மாதிரி, காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாலியாக அப்படியே காவாக வந்து எங்களோட வந்து இருந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக சமைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு குவைட்டாக இருந்துட்டு போகலாம். சப்போஸ் ஒரு ஹாலிடேயாக வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வீக்கெண்ட்ஸ் வாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து ஸ்பெஷல் மெனூஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் ஃபார்மிங் ரிலேட்டடாக இருக்கும் ஆக்டிவிட்டீஸ், சம்டைம்ஸ் வந்து ஆர்ட் பேஸ்ட் இந்த பாட்ரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சில டைம்ஸ் இது கொஞ்சம் கலந்து இருக்கும். ஒரு வீக்கெண்டு மாறும். எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க இந்த வீக்கெண்ட் நாங்கள் வரோன்னு. அந்த வீக்கெண்ட் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக என்னென்ன உங்களுக்கு நல்லா ஆக்கியபைடான வெக்கேஷன் வேணும்னா வீக்கெண்ட்ஸ் வாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரைஸ் வந்து வெப்சைட் லிங்க்ல இருக்குது. நீங்கள் வெப்சைட் வந்து எங்களோட பயோவில் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் போயிடும். அதில் எல்லா ப்ரைஸிங்கும் கிளியராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரூம் எப்படி இருக்கும்னா 2 டைப் ரூம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்களோட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரூமுங்க. இதில் வந்து ஒரு டபுள் காட் இருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு சிட் அவுட் இருக்கும். இங்கே இதில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக தங்கிக்கலாம். இதில் ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. செகண்ட் டைப் வந்து கொஞ்சம் பெரிய ரூம். இது வந்து வில்லா ரூம்னு சொல்கிறோம் நாங்கள். இதில் என்னென்னா அதே மாதிரி பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாலும் வெளியில் ப்ரைவேட்டாக ஒரு சிட் அவுட் ஏரியாவும் இருக்கும். இந்த ஹாலில் நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுக்கலாம். ஸோ அப் டு 4 people, இந்த 4 பேர் இந்த ரூமில் தங்கிக்கலாம் கம்ஃபர்டபுளாக. இந்த எல்லா வில்லா டைப்லையும் எல்லாமே ஏசி ரூம் தான். எல்லாத்துலேயும் வந்து வைஃபையும் இருக்குது ஸ்டாண்டர்டாக. நாங்கள் பெட் ஃப்ரெண்ட்லியாக நாய் கூட்டிகிட்டு வரலாமா? தாராளமாக கூட்டிகிட்டு வரலாங்க. ஒரே ஒரு காட்டேஜ் நாங்கள் வந்து பெட் ஃப்ரெண்ட்லினே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நாயை வந்து வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்ககிட்டயும் 8 நாய் இருக்குது. எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லி தான். மேக்ஸிமம் பார்த்தா குலைக்கும். ஆனால் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பெரிய இடம், நீங்கள் எங்கள் நாய் இல்லாத உங்கள் நாயை ஃப்ரீயாக விடுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஆனால் எதுக்கும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்.